விசாரிக்காம வந்து என்கிட்ட சொல்லி அப்புறம் அடுத்து ஒரு பொண்ணை பார்த்தாரு பொண்ணு இது வேணாம் அது வேணாம்னு சொல்லி விட்டுட்டு இருந்தாரு. கடைசியா ஒரு பொண்ணை பார்த்து வந்தாரு. சரி நல்லா இருக்குன்னு நானும் சொன்னேன். போயிட்டு வந்ததுல இருந்து ஆளே வெளியே வர மாட்டாரு. அந்த பொண்ணா மாட்டேங்கிட்டியா? ஆமா அது மூலமாம்டா. இருந்துட்டு போதே அது என்ன பிறகு ஆபரேஷன் பண்ணிக்கலாம், மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கலாம், இல்ல கீரை வாங்கி நட்சத்திரம்டா. நட்சத்திரமா அடிச்சு போடும்டா. கை நீளம் உங்களுக்கு பரவாயில்ல, நல்ல ஸ்ட்ராங்கான ஆளா இருக்கும்ல. அப்புறம் அந்த அடிச்சு போடும்டா, ஆளே அடிச்சு கொண்டு விட்டுரும்டா. ஆமாடா. என்ன சொல்ற? மூல நட்சத்திர ராசி பொல்லாத ராசிடா. ராசி நட்சத்திர ராசி அதுக்கு இல்லடா, ஏத்து விட்டு கதிர் இருக்கான்ல, அவன் இப்படித்தான் சொல்ல கேட்காம போய் மூல நட்சத்திர பொண்ணை கட்டினேன். அப்பா தவறி போனாரா. அவரு மஞ்சக்காம வளர்ந்துச்சு குடிச்சு தண்ணி தெரியாது. மூல நட்சத்திர கட்டினா அவங்க அப்பா செத்து போயிருவாங்க. நான் விட மாட்டேன். அப்ப மூணு நட்சத்திரம் செத்து போயிருவாங்களா? ஆமாடா. ஐயோ பாத்தியாப்பா, நீ ஏன் மனசு கேட்காம கண்கலங்க. அதனாலதான்ப்பா இந்த விஷயத்த நான் மறைச்சிட்டேன். எங்களுக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை, உனக்கு இருக்கிறது ஒரே அப்பா. ஒரே ஒரு ஊருக்குள்ளே ஒரே ஒரு அம்மா அப்பா, ஒத்த பிள்ளை பெத்தாங்களே அது யாரு உங்க அப்பா. பிள்ளை நல்லா இருக்கு, கட்டி வைங்க. நல்லா இருக்குப்பா, நல்லா கட்டி வைங்க. இவரு போனா போய் சாப்பிட்டேன். என்ன வெள்ள விழுந்து போச்சு மண்டையில. அப்புறம் அப்பனை பார்த்து என்னடா ஏன் முன்னாடியே இப்படி பேசுற? அப்ப பின்னாடி போய் அந்த பொண்ணை கட்டி வைங்க, போய் சொன்னா சேருங்க. அம்மா பொண்ணு எனக்கு வேணும். பொண்ணு கட்டுறீங்களா? என்னப்பா அடே, இன்னொரு பொண்ணு இருக்குடா, கல்யாணம் பண்றியாடா? கட்டுறேன். பொண்ணு எனக்கு போதும். பொண்ணு ஆனா அந்த பொண்ணு இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுதான்டா. ஐயோ